சில குட்டீஸ் இன்றைக்கூட வீடியோவில் உங்கள் கூட நடந்த அழகியை கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். என்ன அந்த அழகியை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பியூட்டிஃபுல்லான இந்த அழகி கேட்காதவங்க பாவம் செஞ்சவங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு தெரியல அந்த வார்த்தை எப்படி கரெக்டாக போடுறதுன்னு சொல்லி, அந்த அளவுக்கு தங்கங்கள் இதை விரும்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் அப்படி தான் உட்காந்துட்டேன். கீழே கால் சமணம் போட்டு உட்காந்துட்டேன் இந்த பிளான்ட்டை பார்த்தப்போ. எவ்வளோ நாளும் பரவாயில்ல, எனக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே ஏக்கம் எல்லாருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத அடினியம் அடிக்டாக ஒரு அடினியம் லவ்வராக நல்லா புரிஞ்சுக்க முடியுது தங்கங்களா. எனக்கு இது நிறைய இதே மாதிரி காம்பினேஷனில் என்ன தங்கங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் வீக் கூட கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவுட்டர்லைன். பட் இது பார்த்திங்கன்னா ஒரு பட்டை மார்க்கரில் அப்படி பட்டை தீட்டின மாதிரி இருக்குது. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆக்சுவலி இது மாதிரி நான் 2 பிளான்ட் வச்சுருந்தேன் தெரியுமா. 2 பிளான்ட். ஒன்று மழையில் ஃபுல்லாக போயிடுச்சு. அன்றைக்கி என் மனசு வலிச்ச வலி இருக்குது பாருங்கள். ஐயோ என்னடா அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. ரொம்ப 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 கஷ்டமாயிடுச்சு. ஓகே அதெல்லாம் விட்டுடலாம். பியூட்டிஃபுல் இல்லை, என்ன அழகு இல்லை, எனக்கு தெரியல, வார்த்தைகளே இல்லைம்மா இதை வர்ணிக்கிறதுக்கு. உள்ளேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா அப்படி வருதுங்க காம்பினேஷனில். கருப்பு சிவப்பு அப்படி வருது. இது லேட் ஆக பார்த்திங்கன்னா இப்படி ஆகிடுது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வயலட்டாக லைட்டாக அப்படியே வயலட் இருக்குதுல்ல, அந்த மாதிரி அப்படி ஆகிடுது. டார்க் வயலட் கலரில் இப்படி மாறிடுது அந்த பிளாக்கு. இந்த பிளாக்கு தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மாறிடுது பாருங்களேன், இப்படி மாறிடுது. அப்புறம் பழைய பூ வந்து நேற்றுக்கு விழுந்தது, அது இது தான் இருக்குது. நேற்று நான் என்னோடய வாட்ஸ்அப்பில் காமிச்சேன். இது ஃபுல்லாக டிசப்பியர் ஆகி வெறும் அப்படியே வந்து ரெட்டாகவும் இருந்தது, அந்த மாதிரியும் வந்து இருந்தது. நிழலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டப்பா, என்னால் வெயில் முடியவே இல்லைம்மா. இவங்க எப்படி இருக்காங்க, வெயிலுக்கு வந்து அந்த ஃபோன் மக்கர் பண்ணிடுதுப்பா பாசம். இந்த அடினியத்தோட அப்டேட் வந்து நான் உங்களுக்கு தரேன் பாருங்கள் தங்கங்களா. இந்த அரபிக் அம்மன் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண தெரியுமா, பூச்சி கூட உள்ளேருந்து வந்துச்சு பாருங்கள். அதை க்ளீன் பண்ணி சாஃப் அப்ளை பண்ணி அப்படியே வச்சுட்டேன் நானுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக குடஞ்சிட்டேன், வேறு வழையே இல்லை. இதை வச்சு ஒரு 2-3 நாளில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் எப்படி ஆகிட்டுருக்குது. இந்த மாதிரி ஆகுது, வெயிலோட தாக்கத்தில் இப்படி ஆகுதுல்ல. இது என்ன ஆகும்னா, இந்த வெயில் ரொம்ப அதிகமாக அப்படி இது பண்ணுறப்போ இது அப்படியே முறிஞ்சு இது பண்ணிவிடும். நம்மளே இதை கொஞ்சம் நல்லா முறிச்சு விட்டுடலாம். இங்கே பாருங்கள் எல்லா பக்கமும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஒரு கதம்பம் வீடியோவாக இருக்கும், நம்ம தோட்டத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கான கதம்ப வீடியோவாக இருக்கும். பாருங்களேன் அழகாக ஹீல் ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு வைக்க மாட்டேன். இதில் ஒரு டிப்ஸும் சொல்லிடுறேன். இந்த மாதிரி காயம் இருக்கிற அடினியமை, இந்த மாதிரி இது பண்ணுற அடினியமை நம்ம ட்ரீட் பண்ணுறோம் இல்லையா, இப்படி ட்ரீட் பண்ண இந்த தங்கங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மண்கலவி எப்பவும் போல் ரெடி பண்ணி பாட் பண்ணிடுவீங்க. பட் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கண்டினியூஸ் ரெயின் வருதில்ல, அந்த ஒரு 3 to 4 months வந்து இவங்களை மழையில் வைக்காமல் நம்ம வந்து கொஞ்சம் மழை தண்ணி படாமல் வச்சிடுறது நல்லது. ஸோ மழைக்காகவும் நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. கம்மிங் இயர் மழைக்காகவும் இந்த வருஷம் புதுசாக பாட் பண்ணுற அடினியம் உங்கள்கிட்ட இருக்க ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் மற்ற அடினியம் எதுவாக இருந்தாலும் மேக்ஸிமம் நீங்கள் அதை கொஞ்சம் மழை கண்டினியூஸ் ரெயின் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஏன்னா என்னோடய பிளான்ஸுக்கும் அது நடக்கும், உங்களோட பிளான்ஸுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான முன்னெச்சரிக்கையை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரீட் பண்ணி வைக்கிற எந்த பிளான்ஸாக இருந்தாலும் பெட்டர் நீங்கள் மழையில் நனைய விடாதீங்க. அப்போ ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலான்னு கேட்டால், அந்த தார்பாலின் இருக்குதுல்ல, அதை என்ன பண்ணி விடுங்க, ஃபுல்லாக தலையில் கவர் பண்ணி ஒரு ஸ்டிக்கு மாதிரி ஊண்டியோ இது பண்ணியோ அதை ஜஸ்ட் அதை பண்ண பாருங்கள். கொஞ்சம் சின்ன பிளான்ட்டாக இருக்குது, இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கெல்லாம் என்ன பண்ணுங்கள், பெரிய ஒரு கேரி பேக் எடுத்து அப்படியே தலையில் கவர் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ போய் கீழே மட்டும் தண்ணி ஊற்றிட்டு வந்துடலாம். ஏன்னா கண்டினியூஸாக ரெயின் இருந்துகிட்டே இருக்க சொல்ல எங்கேயாவது ஒரு ஹேர் லைன்னு சொல்லுவோம், அதாவது இந்த முடி எவ்வளோ இருக்கும் அவ்வளோ தூரம் கிராக் ஆகும், சின்ன ஒரு புள்ளி இருந்தால் போதும் மழை தண்ணி உள்ளே போய் அது என்ன ஆகும்னா, இப்போ அக்டோபரில் நடக்குது அப்படின்னா அந்த இது தண்ணி உள்ளே போய் ஊஸ் ஆகிறது. அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி 4 months கூட விட்டுரும். இந்த ஃபெப்ரவரி அந்த மாதிரி சமயத்தில் நல்ல வெயில் வர்றப்போ உள்ளே போயிருக்கிற அந்த தண்ணியோட இது நல்லா ஹீட் ஏறிட்டு அழுகியும் போயிடும். சம்டைம் நல்லா ட்ரை ஆகிட்டு பாதிப்பை வந்து உண்டாக்கி விட்டுரும். ஸோ அடினியம் ரொம்ப ஈஸியான சூப்பரான பிளான்ட்டு தான். ஈஸி மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சில விஷயங்களும் இருக்கும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு தான் நம்ம அடினியம்ங்கிற கலெக்ஷனுக்குள்ளே கலெக்ட் பண்ண வரணும் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறது தங்கங்களா. சூப்பராக பாருங்களேன், இது அழகாக இருக்குல்ல இந்த ஸ்வசிகம். இது சக்கர்லேருந்து வந்த சீடு, இதெல்லாம் என் தங்கங்களுக்கு சும்மா ட்ரை பண்ணுறவங்களுக்காக கொடுக்குறது. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சூப்பரான ஸ்வாசிகம். லாஸ்ட் இயர் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை பார்த்துப்பீங்க, பாட்டில் ஷேப். இதை பார்த்து நிறைய பேர் வாங்கினீங்க.
சீட் கோன் பிளான்ட் கொடுத்தேன். ஆக்சுவலி இந்த வருஷம் ஸ்வசிகம் சீட் கோன் பிளான்ட் வந்து தமிழச்சி கார்டனில் நான் கொடுக்குறதா இல்லை. ஸோ வேறெவர் நீங்கள் பார்க்குறீங்களோ வாங்கிடுங்க. இந்த வருஷம் நம்ம வாங்கலாம்னு நினச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை நான் கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ இதை நான் நோட்டீஸ் பண்ணேன். எப்படின்னா டக்குன்னு ஒரு இடத்துல வந்து சின்ன ஒரு ட்ரையாக ஒரு இது இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் ஆஹா சரியில்லை, ஏன்னா லீவ்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப மோசமாயிடுச்சு. ஸோ டெய்லி தண்ணி விடுறப்ப எந்த சிந்தனையும் இல்லாமல் செடியை குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது பார்ப்போம்ல, அந்த மாதிரி நினச்சி கொஞ்சம் அதை நோட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எல்லா பிளான்ட்டையுமே 100% வந்து நீங்கள் காப்பாற்றலாங்கிறது என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்து நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம காப்பாற்றிடலாம். இப்போ நான் பார்க்காமலே விட்டுருந்தேன், இல்லைனா வந்து என்ன இலை அப்படி இருக்குது, என்ன இப்படி ஆகிட்டு இருக்குது, ஏதோ இருக்குதே அப்படின்றத நோட்டீஸ் பண்ணிட்டுமே அப்போது டைமில் விட்டாச்சு. அந்த மாதிரி நான் விட்டு இருக்கிறேன். நிறைய பிளான்ஸ் விட்டுட்டு என்னோட குணக்குறைவால் நான் விட்டுட்டும் இருக்கிறேன். பட் இது என்ன பண்ணிட்டேன், ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளான்ட், அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு தூக்கிட்டேன். எதாக இருந்தாலும் அடிமில் ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, அது டல்லாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும்போதே அப்ரூட் பண்ணுறத பற்றி கவலையே வேணாம், டபக்குன்னு அப்ரூட் பண்ணிடுங்க. அதாவது பழைய பிளான்ட் இங்கே ஊண்டி வச்சுருக்க சொல்கிறேன். அப்ரூட் பண்ணிட்டு டக்குன்னு பார்த்து உங்களுக்கே தெரியும் இந்த சொன்னீங்க போகிறது பார்த்துட்டு குழுன்னு குளிப்பாட்டி விட்ருங்க. குளிப்பாட்டி விட்டுட்டு சாஃப் முடிஞ்சு அப்ளை பண்ணுங்கள். பட் நான் இதில் வந்து சாஃப் அப்ளை பண்ணலை, ஏன்னா எங்கேயுமே நான் ஒரு அழுகலோ இதுவோ எதுவுமே நான் பார்க்கல அப்போதைக்கு. இதை எடுத்து ஆக்சுவலி நான் இதை இன்னும் வந்து வேறு ஒரு டிசைன் பண்ணலான்னு தான் சரின்னு எடுத்து வச்சுட்டேன். அதோடய அதுக்கப்புறம் இப்போ ஒரு 10 days இருக்கும்னு நினைக்கிறேன். இதை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல திரும்ப ஒரு காயம் இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள், கீழே ஒரு பிட்டு இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த பிட்டு இருக்குதுல்ல, இதை கட் பண்ணி இப்போ போட்டேன். மஞ்சள் தடவி வச்சுருந்தேன், அதை வந்து எடுத்து போட்டுட்டு இப்போ தான் கட் பண்ணேன் வச்சுருக்கேன். இதில் நான் இன்றைக்கி நோட்டீஸ் பண்ணது என்னென்னு பார்த்திங்கன்னா, இதில் குட்டி குட்டியாக ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா. பிளான்ட் வந்து ஒரு அழகாக இல்லாமல் சொறி பிடிச்ச மாதிரி, சோரியாசிஸ் அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். பாருங்கள், தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னடா இப்படி சொல்கிறேன்னு எனக்கு தோணுச்சு. அப்படி இருங்க வரேன். இந்த பாருங்கள், இது பண்ணால் அங்கே பாருங்கள் அந்த ஸ்கின் இதாகிற மாதிரி இப்படி ஷெட் ஆகி வருதுங்க பாருங்கள், தெரியுதுங்களா. இது மாவு பூச்சியும் கிடையாது, பட் இந்த எறும்பு இருக்குதுல்ல, சித்தெரும்பு, அது ஊறிட்டு இருக்கிறத வச்சு தான் நினச்சேன் நான். ஐயோ சாமி, இது என்னடா அது இப்படி வந்திருக்குது, இதில் வித்தியாசமாக நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி. இங்கே பாருங்களேன், இது ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ அங்கே பாருங்கள், என் கையில் கூட தெரியுது பாருங்கள், அப்படி வெள்ளையாக அந்த இவ்வளோ நேரம் அந்த டிஷ்யூவை போட்டு பாருங்கள், அப்புறமா கூட்டணும். இப்படி தேய்ச்சி எடுத்துட்டேன். இது அங்கே பாருங்கள், அந்த ஸ்கின்னே இதுவாக அளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டேன். வித்தியாசமாக வருதுங்க. நம்மளுக்கு கொரோனா வர மாதிரி இவங்களுக்கும் என்னென்னமோ வருது. மேபி எனக்கு புதுசு ஒன்றுமோ தெரியலப்பா சாமி, ரொம்ப எக்ஸ்பர்ட்டுக்கெலாம் தெரிஞ்சிருக்கலாம். பட் எனக்கு என்னோடய பிளான்ட்டில் இந்த மாதிரி வர்ற சொரியாசிஸ் மாதிரி வர இந்த இது வந்து எனக்கு புதுசாக இருக்குது. டாட் அது மாவு பூச்சியும் கிடையாது, அஸ்வினி பூச்சியும் கிடையாது, ஒரு பூச்சியும் கிடையாது. அந்த ஸ்கின்னே கொப்பிளிச்சுட்டு இங்கே பாருங்கள், யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்கள், அப்படி புள்ளியாக கையில் இருக்குது பாருங்கள். அப்பா சொரின்னு சொரிஞ்சு அப்படியே தேய்ச்சி டிஷ்யூ வச்சு இது பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா அந்த சித்தரும்பு எப்படி அதில் வந்துச்சு, அதுதான் என் கொஸ்டினே. எனக்கு எப்படின்னே எனக்கு புரியவே இல்லை என்னன்னே. எறும்பு பொடி தான் போட்டு விடணும் போல். அப்போனா என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை அப்லோட் பண்ணி 10-15 நாள் இருக்கும். ஏதாவது இது பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்து கழுவி காய போட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து இதை ஊண்டி வச்சா தண்ணிக்காக ஆன்னு தாகத்தில் இருப்பாங்க. ஊண்டி வச்ச உடனே அப்படி கூப்புன்னு அங்கங்கே வெடிச்சிட்டு வந்துடுவாங்க. இப்போ நான் பிளான்ட் அனுப்புறதே வாஷ் பண்ணி சாஃபில் டிப் பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்பும்போது அங்கங்கள் வந்து உங்கள் வீட்டில் கொண்டு போய் அதை வைக்கும்போது நல்லா துளுத்து வந்துடுது சிஸ்டர், பூவே வந்துடுச்சு சிஸ்டர் அப்படி சொல்கிறப்போ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ஒன்று சொல்லிட்டா, இது என்ன தெரியுமா, எனக்கு வந்து கிஃப்ட்டு. எனக்கு ஒரே ஹாப்பி, என்னன்னே தெரில, எனக்கு ஒரே கிஃப்டாக வந்துட்டு இருக்குது, சாப்பாடு ஐட்டமாக வந்துட்டுருக்கு. ஆப்பிள் வருது, ஆரஞ்சு வருது, மாதுளம் பழம் வருது, லட்டு வருது, நிறைய வருது. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து காமிக்கிறேன். ஓகேவா? பாய், ஹாப்பி கார்டனிங்.